ஆனா, இவ்ளோ சிறந்த ஒரு மனிதர், இவ்ளோ சிறந்த ஒரு அரசியல் வாழ்க்கை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் அப்படின்ற மாரியான ஒரு பார்வை எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். கம்மியானா அவங்களுக்கு குறைவா சொல்லல நானு. ஒரு பெரிய வெற்றி இருக்காது. இல்ல நெறைய விஷயங்கள் இங்க செய்ய முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும். ஆனா இதே கேரளால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பவர்ல வரும். ஏகப்பட்ட ஒரு மரியாதை அந்த ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இவ்ளோ பெரிய தலைவர்கள் நல்லகண்ணையா மாரி இருந்து கூட தமிழ்நாட்டுல கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பெருசா வராததுக்கான காரணம். காரணம் இந்த கருத்து மக்கள் மத்தியில போய் சேராதது. நல்ல கண்ணு சேர்ந்த அளவுக்கு இந்த கம்யூனிஸ்ட் கருத்து இல்ல அதாவது கவர்ச்சிகரமான பேச்சாளர்களோ மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய வெகுஜனங்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குல்ல. இப்போ மற்ற கட்சியிலாம் யார் வேண்டுமானாலும் உறுப்பினர் ஆகலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் எடுத்து உறுப்பினர் ஆக முடியாது. யோக்கியது என்ன, நீ என்ன மாதிரி ஆள் எல்லாம் பார்த்து தான் கட்சியில் உறுப்பினர் அட்டையே கொடுப்பாங்க. பல ஆண்டுகள் கழித்து தான் கொடுப்பாங்க. பல படிநிலைகள் இருக்கிறது. அதனால் ரொம்ப குறுக்கு வழியில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அந்த கட்சியில் இல்லாதனால இப்போ வாழ்க்கையை ரொம்ப ஷார்ட்கட்டாக வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க அதிகமாயிட்டாங்க. நுகர்வு வெறி பிடித்த காலமாயிட்டு. ஒரு சாதாரண மொபைல் வச்சுக்கிறக்கூடாது, வச்சுருந்தா நம்ம ஒரு காஸ்ட்லியான ஐஃபோன் வச்சுருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாத்துலேயுமே நம்ம எக்ஸ்ட்ரீமாக வாழணுங்கிற ஒரு மனநிலையில் எல்லாரும் வர்றான். நுகர்வு வெறியோட உச்சமான ஒரு காலம். அதனால் எளிமையை பற்றி பேசும்போது கேட்பான். எளிமையாக வாழ்வது, அதாவது நல்லக்கண்ணை பற்றி பேசுவது எளிது, நல்லக்கண்ணாக வாழ்வது அரிதினும் அரிது. அந்த வாழ்க்கைக்கு தயாராக நம்ம இல்லைங்கிறது உண்மையான காரணம். இப்போ ஜீவா இந்த மாதிரியான நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே வரும். அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் நல்லக்கண்ண அவர்களும் வந்துருவாங்களா, இல்லை ஏதாவது இதை கொண்டு ஒரு முன்னேற்ற பாதை கம்யூனிசத்துக்கும் சரி வேறு விதமான ஒரு நிலைகளில் ஒரு அரசியல் முன்னேற்றம் ஏதாவது இருக்கும்? இல்லை, அது நிச்சயமாக இருக்கும். இந்த கருத்தை புரிந்து கொள்கிற அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு மிக்கவர்களாக நம்ம இளைஞர்களை நம்ம உருவாக்க தவறிட்டோம். அது அவருடைய தோல்வி அல்ல. கம்யூனிஸ்ட் கட்சி, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோல்வியோ அல்லது நல்லக்கண்ணின் தோல்வியோ அல்லது அந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்க தவறியதனுடைய தோல்வி தான். அதை சேர்க்கிற நாள் வருகிற போது நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளாவில் ஒரு பினராயி விஜயன் வருவதை போல, ஏற்கனவே மேற்கு வங்கத்திலே ஒரு ஜோதிபாசு இருந்ததை போல ஒரு வெற்றிகரமான அரசியலை தேர்தல் பாதையிலும் அவர்கள் உருவாக்க முடியும். அது எதிர்காலத்தில் நடக்கும் நினைக்கிறேன். இந்த நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த மனிதர் இல்லை சிறந்த அரசியல் சார்ந்த ஒரு மனிதர் அப்படின்னு ஐயா நல்லக்கண்ணு அவர்கள் சொல்லலாமா? அதில் எந்த சந்தேகமே கிடையாது. இன்று வாழும் காலத்தில் அவருக்கு நிகராக ஒரு தலைவரை சொல்லவே முடியாதுங்கிற அளவுக்கு அவர் மிகப்பெரிய போராட்டக்காரர், ஒரு மனித நேயர், அவர் மதங்களை கடந்தவர், சாதி மத மோதல்கள் இல்லாத ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதற்காக சுரண்டல் இல்லாத, ஒடுக்குமுறை இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்திற்காக கனவு கண்டது மட்டுமல்ல, அதற்காக போராடிய ஒரு மாமனிதர் அவர். அவருக்கு நிகராக சங்கரையாவை சொல்லலாம். அதனால் இடதுசாரி தலைவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வரலாற்றை சாமானிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம்னா இது போன்ற வரலாற்றினுடைய பிரதிநிதிகளாக பல பேர் உருவாவாங்க.